கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசின் முதலாவது வரவு செலவு திட்டம் பெரும்பான்மை ஆதரவோடு நிறைவேற்றம். காவல்துறை ஊடக பேச்சாளர் பதவியிலிருந்து தான் விலகவில்லை என புத்திக மெனதுங்க தெரிவிப்பு. மட்டக்களப்பு படுகொலை நால்வருக்கு மரண தண்டனை. சிறையில் நிர்வாணமாக்கப்பட்ட தேசப்பந்து தென்னகோன். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குடும்ப வைத்தியர் சுகாதார அமைச்சு தீர்மானம். 60 அடி பள்ளத்தில் பாய்ந்த பாரவூர்தி. அஞ்சல் திணைக்களத்தில் தேங்கி கிடந்த பார்சல்கள். முப்படைகளில் இருந்து தப்பியோடிய 1600க்கும் மேற்பட்டோர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சற்று நேரத்துக்கு முன்னர் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்துள்ளார். வரவு செலவு திட்ட குழுநிலை விவாத இறுதி நாள் ஒன்றாகும். எனவே இன்று மாலை 6 மணிக்கு வரவு செலவு திட்டம் 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்துக்கு வருகை தந்த நிலையில் தற்போது உரையாற்றி வருகிறார். இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சற்று முன்னர் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 114 மேலதிக வாக்குகளால் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக 159 வாக்குகளும் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக 45 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. இதன்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 114 மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதங்கள் சபையில் இடம்பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பு சபையில் நடைபெற்றது. வரவு செலவு திட்ட விவாதத்தின் இறுதி நாளான இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவும் சபையில் முன்னிலையாகி உரையாற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. காவல்துறை ஊடக பேச்சாளர் பதவியிலிருந்து தாம் விலகவில்லை என சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மெனதுங்க தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட காரணங்களுக்காக இடமாற்றம் கோரியே தாம் கடிதம் அனுப்பியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை ஊடக பேச்சாளர் பதவியிலிருந்து சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மெனதுங்க விலகியுள்ளதாகவும் அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை பதில் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் முன்னதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையிலேயே காவல்துறை ஊடக பேச்சாளர் பதவியிலிருந்து தாம் விலகவில்லை என சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மெனதுங்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சந்திவெளியில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு மரணத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கிரான் மற்றும் சந்திவெளி பிரதேசங்களைச் சேர்ந்த 4 பேருக்கு மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி T.J. பிரபாகரன் வெள்ளிக்கிழமை மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். கடந்த 2007ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி சந்திவெளியைச் சேர்ந்த மயில் வாகனம் ரவீந்திரன் என்பவரை T-56 ரக துப்பாக்கியால் மட்டக்களப்பில் இயங்கிய ஆயுத குழு ஒன்றை சேர்ந்தவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக சந்திவெளி மற்றும் கிரான் பிரதேசங்களைச் சேர்ந்த தி. கிருஷ்ணரூபன், வ. திருச்செல்வம், கு. பாஸ்கரன், க. மகேந்திரன் ஆகிய 4 பேரை ஏறாவூர் போலீசார் கைது செய்து அவர்களுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தனர். குறித்த வழக்கு விசாரணை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் 4 பேரும் குற்றவாளிகள் என இனங்கண்டு கொண்டதையடுத்து அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். இலங்கையில் விளக்கமறியலில் வைக்கப்படும் எந்த ஒரு கைதியும் சிறைக்குள் நுழைவதற்கு முன் நிர்வாணமாக்கப்பட்டு சோதனையிடப்படுவார் என வழக்கறிஞர் சானக அபய விக்ரம கூறியுள்ளார். அதன்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்ட இலங்கை முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னகோனுக்கு அது நடந்திருக்கலாம் என்று அவர் கூறினார். மற்ற கைதிகளைப் போலவே குறைந்தபட்ச வசதிகள் சிறைக்குள் தேசபந்துக்கு கிடைக்கும் என்றும் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் அணியும் ஜம்பரை அணிய வேண்டிய அவசியமில்லை என்றும் வழக்கறிஞர் சானக அபய விக்ரம கூறினார். இந்நிலையில் சீமெண்ட் தரையில் தூங்க வேண்டியிருக்கும் என்றும் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் பாய் அல்லது மெத்தை பெற முடியும் என்று சானக அபய விக்ரம கூறினார்.
ஆனால் வெளியில் இருந்து உணவு உண்ண முடியும் என்றும் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் மருந்துகள் அல்லது பிற சுகாதார தேவைகள் கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மாத்தறை நீதிவான் நீதிமன்றத்தினால் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட காவல்துறை தலைவர் தேசபந்து தென்னகோன் நேற்று மாலை தும்புர சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. குடும்ப வைத்தியர் யோசனையை இலங்கைக்கு அறிமுகப்படுத்த சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. ஆரம்ப சுகாதார சேவைகளை வலுப்படுத்தி மக்களுக்கு வினைத்திறனான சேவைகளை வழங்குவதே இதன் நோக்கமாகும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். இதன் கீழ் கிராம அலுவலரின் 3 களங்களுக்கும் தலா ஒரு வைத்தியர் நியமிக்கப்பட்டு அதற்கு என தனி மையம் ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் அமல்படுத்தப்படவுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் அதற்கான பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கண்டி மாத்தளை ஏனையின் வீதியில் இன்று காலை மணலேற்றி சென்ற பாரவூர்தியொன்று 60 அடி ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இவ்விபத்தில் பாரவூர்தியின் சாரதி காயமடைந்து மாத்தளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கண்டியிலிருந்து கட்டுக்கஸ்தோட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பாரவூர்தியே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதுடன் சாரதிக்கு தூக்க கலக்கம் ஏற்பட்டதன் காரணமாகவே விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2 வாரங்களாக கொழும்பு மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத பார்சல்களில் 1,78,00,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை இலங்கை சுங்கத்தின் அஞ்சல் மதிப்பீட்டு பிரிவின் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். கண்டி, நீர்கொழும்பு, யாயல, வெள்ளவத்தை, நுகைகொடை, தங்காலை, மகியங்கனை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய முகவரிகளுக்கு விநியோகிப்பதற்காக பிரான்ஸ், அமெரிக்கா, கனடா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து கொழும்பு மத்திய தபால் நிலையத்தில் இந்த பார்சல்கள் வந்தடைந்துள்ளன. கடந்த 2 வாரங்களில் இதுபோன்ற 20 பார்சல்கள் வந்திருந்தும் அந்த பார்சல்களை யாரும் ஏற்க வராதனால் கடந்த 19ஆம் தேதி பார்சல்களை ஆய்வு செய்ய தபால் மா அதிபரின் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்சலை திறந்து ஆய்வு செய்ததில் 14 பார்சல்களில் 272 கிராம் குஸ் போதைப்பொருள் மற்றும் 2049 மெத்தம் படைமைன் மாத்திரைகள் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் இந்த போதைப்பொருள் அடையாளம் காணப்பட்டு சான்றளிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முப்படைகளில் இருந்து தப்பியோடிய 1600க்கும் மேற்பட்டோர் சமீப நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் மூலம் கைது செய்யப்பட்டுள்ளனர். முப்படைகளில் பணியாற்றிய சட்ட ரீதியாக அவற்றிலிருந்து விலகாத நிலையில் கடமைக்கு சமூகம் அளிக்காத சிப்பாய்களை தேடி கைது செய்யும் நடவடிக்கையொன்று தற்போதைய நாட்களில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மைய நாட்களில் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்ற செயல்களில் அவ்வாறு முப்படைகளில் இருந்து தப்பியோடிய சிப்பாய்கள் பலர் தொடர்பட்டிருப்பது தெரியவந்ததை அடுத்தே இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் தற்போதைக்கு முப்படைகளில் இருந்து தப்பியோடிய 1606 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராணுவத்தினர் மேற்கொண்ட தேடுதல்களில் 1444 பேரும் போலீசார் மேற்கொண்ட தேடுதல்களில் 160 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 1394 ராணுவ சிப்பாய்கள், 136 விமானப்படை சிப்பாய்கள், 72 கடற்படை சிப்பாய்களும் உள்ளடங்கியிருப்பதாக மேலும் தெரியவந்துள்ளது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.